குருக்கள் 10 பேர் இந்த திருப்பணியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். புதிய குருக்கள் இப்பொழுது கவனியாக தலைப்பீடத்தை நோக்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த திருப்பணியிலே அருட்தந்தை அருண் திருப்பணியை நிகழ்த்தவும், அருட்தந்தை பிரவீன் மறையுரை வழங்கவும், அருட்தந்தை செபாஸ்டின், அருட்தந்தை ஜான் பீட்டர் நம்முடைய உதவி பங்கு தந்தை, அருட்தந்தை விக்டர், அருட்தந்தை ராஜேஷ், அருட்தந்தை ஜெரோம் மற்றும் முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை சதீப் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பணியை நமக்காக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய புதிய குருக்கள் நம்ம முன்பாக இங்கே ரோசாப்பு மாலை அணிந்து முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். எனவே கரங்களை தட்டினால் அவருடைய அன்போடு வரவேற்போம்.
புதிதாக குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்கள். எனவே அங்கு இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல இன்னும் ஒரு சில திருப்பலி வரவேற்புகளாக வருவார்கள். எனவே அவர்களுக்குமாக சேர்த்து நம்முடைய மகிழ்ச்சியான வரவேற்பனை வழங்குவோம். தெய்வீக திருப்பலினை நாங்கள் உங்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றோம். புதிய வாழ்வுடைய பயணத்தை நீங்கள் தொடங்கியிருக்கின்றீர்கள். எனவே இந்த பயணம் நீண்ட பயணமாக இருக்கும், கடினமான பயணமாக இருக்கும். எனவே இருப்பினும் ஒவ்வொரு குருவும் மகிழ்ச்சியாக இருப்பார்களே என்றால் அந்த பயணம் நிறைவுள்ளதாக இருக்கும். பிரியமான அன்பு தம்பிகளே, திருப்பலியுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு கருத்தினை சொல்ல விரும்புகின்றேன். ஏற்கனவே ஒரு முறை நான் என்னுடைய பங்கு மக்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையிலே 3 அடிகள் நிச்சயமாக உண்டு. இவற்றிலே ஏதானும் ஒரு அடி இல்லாமல் நம்மால் நிச்சயமாக நகரவே முடியாது. மக்களே சொல்லுவாங்க, என்னென்ன அடி? என்னென்ன அடி? சொல்லடி, கல்லடி, கண்ணடி, இல்லையா? இந்த 3 அடி இல்லாமல் நம்முடைய பயணம் நிச்சயமாக இல்லவே இல்லை. இந்த 3 அடிகளிலே ஒரு அடியாவது நிச்சயமாக நமக்கு விழும். எனவே விழும் என்பது தெரிந்துதான் நாம் அவற்றை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். சிலருக்கு 3 விழும், சிலருக்கு 2 விழும், ஒருவருக்கு 1 விழும். இவை விழாமல் நிச்சயமாக பயணமே இல்லை என்பதனை இப்போது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனவே தோன்று விடாதீர்கள். இவை அனைத்தும் இருந்தால்தான் நம் பயணம் சரியாகிறது என்று நம்மால் தீர்மானித்துக் கொள்ள முடியும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான எனதருமை அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவை பத்திரிசியாரினுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த மங்களகரமான உன்னதமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் புதிய குருக்களின் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு மிகுந்த பேர் ஆர்வத்தோடும் தெரிவித்து மகிழ்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல். பிரியமானவர்களே, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். இந்த தந்தையின் இதயம் என்பது இரக்கம் நிறைந்த இதயம். இந்த இதயம் என்பது இலகிய இதயம். இந்த இலகிய இதயம் தான் இறுக்கமான இயக்கமில்லாத இதயத்தை இயக்குகிற இலகுவாக்குகிற இதயமாக இருக்கிறது. தந்தையின் உள்ளத்தோடு பயணிக்க இன்றைய மைய கருத்தை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தந்தையினுடைய இலகிய இதயத்தை நம்முடைய புனிதரின் வழியாக அவருடைய பரிந்துரையால் நாமும் பெற்றுக்கொண்டு இலகிய இதயத்தோடு எளியவரை இறைவனை கண்டு கொள்ள இந்த திருப்பலியில் உங்களுக்காக ஜெபிக்கவும் இந்த திருவிழா நன்னாளிலே உங்களோருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குறிப்பாக இந்த பத்திரிசியார் பங்கை அன்போடும் பொறுமையோடும் சீரும் சிறப்புமாக ஆன்மீக வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டுகிற உங்களுடைய பங்கு தந்தை, அவரும் இலகிய இதயம் படைத்த ஒரு அன்பான குரு. அந்த குருவினுடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும் அவரோடு இணைந்து உழைக்கிற 2 வஜிர தூண்களாக இருக்கிற உதவி அருள்பணியாளர்கள் இருவருக்கும் எங்களுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவன் நம்மை இலகிய இதயம் படைத்த தந்தையின் இதயம் படைத்த மக்களாகவும் பிள்ளைகளாகவும் மாற்றுவார் என்பதில் எல்லளவு மையமில்லை. இலகிய இதயத்தோடு இறைவனோடு பயணிக்க இந்த கல்வாரி வழியிலே நாம் அருள் வேண்டி ஜெபிப்போம். நாம் செய்த குற்றங்கள் குறைகள் தடையாய் இருக்குமாயின், இந்த வழியை நாம் நிறைவேற்ற தடையாய் இருக்குமாயின், நாம் செய்த குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு
ஆண்டவருடைய பேர் இரக்கத்துக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, அயர்லாந்து நாட்டு மக்களுக்கு உமது ஆட்சியை எடுத்துரைக்க ஆயரான புனித பேட்ரிக்கை தேர்ந்தெடுத்தீர். கிறிஸ்து
புனிதர் என அழைக்கப்படுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இப்புனிதரின் பேரு பயங்களாலும் பரிந்துரையாலும் உம் அருபெரும் செயல்களை மனிதர்களுக்கு இடையராது அறிவிக்க எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 31 இறை வார்த்தைகள் 31 முதல் 34 முடிய. இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கையை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீர் செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இறைவன் இருக்கின்ற போது
reading. A reading from the letter to the Hebrews, chapter 5, verses 7 to 9. In days of his flesh, Jesus offered up prayers and supplications with loud cries and tears to him who was able to save him from death. And he was heard because of his reverence. Although he was a son, he learned obedience through what he suffered. And being made perfect, he became the source of eternal salvation to all who obey him. The word of the Lord. Please stand for the gospel acclamation. If anyone serves me, he must follow me, says the Lord. And where I am, there shall be my servant also be. Hallelujah. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கூறியது, ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த பொழுதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா,
கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நான் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டு நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார், அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொடுத்த கன்றை அளித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒரு பொழுதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்கு கொடுத்த கன்றை அளித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான், காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பங்கின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித பத்திரிசியாரின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நலன்களுக்கும் நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே நம்பிக்கையோடு இறைவனுடைய முன்னிலையிலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். அன்பும் அருளும் உள்ளவரே எம் இறைவா, திரு அவையில் உள்ள அனைவரும் ஒப்புரவு அருட்சாதனத்தை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தவறான கண்ணோட்டங்களை களைந்து நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு கொண்டு இத்தவக்கால பலன்களை
முழுமையாக அனுபவிக்கவும் இயேசுவின் உயிர்ப்பில் இணைந்திட வேண்டிய உறுதியான மனநிலையையும் உயிருள்ள ஆலயமாகிய உமது உடலை உட்கொள்ளும் நாங்கள் உம் மீது ஆழ்ந்த அன்பும் நம்பிக்கை கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறிவுமிக்க எங்கள் தந்தையே, என் இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும், சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்திடவும், நாட்டிற்கும் உலகிற்கும் பயம் உள்ளவர்களாக வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Response, Lord, hear our prayer. Lord, hear our prayer. Loving Heavenly Father, we bring before you the sick and the senior citizens of this congregation. Be their source of refuge and stronghold. Cover them with your precious blood and hide them under your wings. In their weakness, may your strength be made perfect. We believe in your promise, Lord. Even in your old age and grey hairs, I am he who will sustain you, and I have made you, and I will carry you. Taking comfort in your word, we surrender them to you. Your response? Lord, hear our prayer. Heavenly Father, we thank you for your unfailing love and steadfast mercy that is ever new every morning. We thank you for the bread that sustains our life, the food that nourishes us, the love of the family and friends that makes our life more meaningful, and the creation of yours that surrounds us. Above all, we thank you for the gift of salvation you have gifted us. Thank you for everything, Father. Lord, we also pray for your hand of protection upon all the members of this congregation. Watch over them, and may your hand of blessing be upon them. Your response, Lord, hear our prayer. So let's pray for our own personal intentions. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். நம் குடும்பத்தை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நம் குடும்ப தேவைகள், நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டி ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை இறைவன் தர வேண்டும் என்று இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோரும் அமருங்கள். ஒரு ஆண்டு முழுவதும் புனித பத்திரிசியார் நம்மை வழிநடத்த பாதுகாத்து நம்மை எல்லா விதத்திலும் பெரிய ஆசீர்வாதமாக நம்முடைய பங்கு இதுகள் செய்திருக்கிறார். கண்களை மூடுவோம். இந்த காணிக்கையை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் கொடுக்க போகின்ற இந்த காணியை உங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது கொடுக்க போகின்ற இந்த காணிக்கைகளை உங்களுடைய கைகளில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆண்டு முழுவதும் பராமரித்த இந்த ஆண்டவருக்கு நான் கொடுக்க விரும்புகின்ற காணிக்கையாக மனமுணர்ந்து அதனுடைய கைகளை எடுத்துக் கொள்வோம். கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்வோம். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு இயேசுவே, இந்த ஒரு ஆண்டு முழுவதும் எங்களோடு இருந்து பயணித்து எங்களை பல்வேறு ஆசீர்வாதங்களால் நினைத்திருக்கிறீரே. அந்த ஆசீர்வாதங்கள் நினைத்து பார்த்து இது நாங்கள் உமக்கு காணிக்கையாக கொடுக்க போகின்ற இந்த காணிக்கை ஆசீர்வதியும். ஆண்டவரை நீர் சொல்லுவது போல முகமலர்ச்சியோடு கொடுக்கின்றவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க ஆண்டவரே, முகமலர்ச்சியோடு எந்த ஒரு வற்புறுத்துதலும் இன்றி நாங்கள் விரும்பி மனமுவர்ந்து இந்த கொடுக்கின்ற இந்த காணிக்கையை தேவரில் ஏற்றருளும். இதன் வழியாக எங்களுடைய குடும்பம் மென்மேலும் இந்த வருகின்ற ஆண்டு முழுவதும் பத்திரிசியார் வழியாக ஆசீர்வதிக்கப்படவும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. Lord Jesus, we thank and praise you for all the blessings that we have received in the whole year through our patron Saint Patrick. Lord, the offering, the small offering that we are giving today may become a blessing for our family.
made blessing, it became a great blessing for our whole life. Lord, accept this. ஆண்டவரே, இதோ இந்த அப்பத்தோடு ரசத்தோடு கொடுக்கின்ற அந்த காணிக்கையை நீர் ஏற்று எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதமாக பெருக்க அருள் புரிவீராக. Lord, may it become the abundance in our life, the offering that we give. We make this prayer to Christ our Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இப்பொழுது குருக்கள் உங்களிடத்திலே இந்த காணிக்கையை பெற்றுக்கொள்ள வருவார்கள். ஒரு ஆண்டு முழுவதும் இறைவன் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டு இந்த பலிபீடத்திலே அதை காணிக்கையாக செலுத்துவார்கள். காணிக்கை பாடல். Pray, my brethren, that my sacrifice and yours may be acceptable to God, the Almighty Father. May the Lord accept the sacrifice of your lives, the praise and glory of His name, for our good and good of all His holy church. Look upon the sacrificial gifts we offer, Almighty God, on the feast day of Blessed Saint Patrick, and grant that we, who celebrate the mysteries of the Lord's Passion, may imitate what we now do, through Christ our Lord. The Lord be with you. And with your spirit, Lift up your hearts. we lift them up to the Lord. Let us give thanks
authority and our salvation, always and everywhere to give you thanks. Lord, Holy Father, Almighty and Eternal God, through Christ our Lord. For us, on the festival of Saint Patrick, you by your church rejoices. So to you strengthen her by the example of his holy life, teach her by his words of preaching, and keep her safe in answer to his prayers. And so with the company of angels and saints, we sing the hymn of your praise, as without end we acclaim. You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like a dew fall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and entered willingly into his passion, he took bread and giving thanks, broke it and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice, and once more giving thanks, he gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many, for the forgiveness of sins. Do this in memory of me." The mystery of faith. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence
and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with our Pope Francis and our Bishop Nidinathan and all the clergy. Remember also, brothers and sisters, who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary and Mother of God, with the apostles and our patron of St. Patrick, and all the saints who have pleased you through the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாம் விழுது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகிற அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் தருகிற அமைதியை தந்தையின் மன்னிக்கிற உள்ளத்தோடு ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். மன்னிக்கின்ற உள்ளங்களை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து மன்னித்து வாழ அழைப்பு விடுக்கின்றார். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தந்திருக்கிறேன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறேன், எனது நலமடையும். இந்த அருமையான நேரத்தில் 3 நாள் விழாவானது நிறைவுக்கு வருகிறது. திவ்ய திருப்பலி நிறைவு பெற்ற பிறகு திருத்தேர் பவனி ஆரம்பமாகும். திருத்தேர் பவனியுடைய நிறைவினை ஆண்டவருடைய ஆசீர்வாதோடு கூடிய இறக்கம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே திருப்பலி முடிந்து விட்டது, கடமை நிறைவேறிவிட்டது என்று சென்று விடாதீர்கள். காலமெல்லாம் நமக்காக ஜெபித்து பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிசியாரை நம்முடைய பகுதியிலே சிறு அளவில் மட்டுமே தான் அவரை இவ்வாண்டு அழைத்து செல்கிறோம். எனவே அனைவரும் திருத்தேர் பவனிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியரை நமக்காக பெற்று தரும்படி பரிந்துரைக்கும்படி ஜெபித்து மீண்டும் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு செல்வோம். மாணவர்களே, பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது. திருப்பலி முடிந்து விட்டால் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று தேர்தலை கலந்து கொள்ள மாட்டார்கள். பிறகு ஆண்டவருடைய நற்களின் ஆசீர்வாதத்திலும் பங்கெடுக்க மாட்டார்கள். திருப்பலி போதும் என்று நினைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள். அது நிறைவல்ல. நம்முடைய பத்திரிசியார் நாம் தான் அவர் அழைத்து செல்கின்றோம். அப்படி என்றால் நாம் அவருடன் செல்ல வேண்டும், அவரோடு செல்ல வேண்டும். எப்படி இங்கிருந்து செல்லுகின்றோமோ அதே போல் அவரை மீண்டுமாக அழைத்து வர வேண்டும். பாதிலே விட்டு போகக்கூடாது. பாதிலே விட்டு போறது கடவுள் தன்மை இல்லை. கூடவே வந்து இருப்ப, பாதிலே விட்டு என்ன பண்ணுவேன், நம்பி யாரை நம்பி அவர் வராரு, ஊருக்குள்ள யாரை நம்பி வராரு, நம்மளை நம்பி தனித்தனியா சொல்லுங்க, என்னை நம்பி வராரு அப்படின்னு சொல்லி. என்னை நம்பி வர அவர் கூட நம்ம கூப்பிட்டு போறோம். கூப்பிட்டு போயிட்டா போட பாதிலேயே அறுத்து விட்டு போயிடக்கூடாது, அது சரியில்லை. எனவே முடியாதவங்க, வயதானவங்க இங்கே இருங்க. முடியும், நடக்க முடியும் நினைக்கிறவங்க தேரோடு செல்லுங்க. பிறகு இங்க வந்து ஆசிரியரை பெற்றுக்கொண்டு கொடியேற்றத்தின் போது எப்படி நேர்த்தியாக ஏற்றினமோ அதே போல மீண்டும் கொடியை இறக்க வேண்டியது நம்முடைய தார்மீக பொறுப்பு. எனவே தயவு செய்து முழு நிகழ்வுகளுக்கும் இருந்துவிட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பலருக்கு என்னுடைய நன்றி உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். I want to thank very important people who served me in these days. முதலாவதாக
அருட்தந்தையர்கள் என்னோடு எப்போதும் இருக்கின்றவர்கள். கடந்த ஆண்டு என்னோடு இருந்து விழாவை கொண்டாட வேண்டும் என்று அவளோடு பலதமான கனவுகளெல்லாம் கண்டு எதிர்பார்ப்போடு இருந்து சென்ற தந்தையர்கள், அவற்றிலே ஒருவர் வர முடியவில்லை. அவர் தந்தை சதீப் மட்டுமே வந்திருக்கிறார். எனவே ஒவ்வொருவரையும் அன்போடு நான் நினைத்து பார்க்கின்றேன். குறிப்பாக என்னுடைய நெருங்கிய நண்பரும் என்னோடு இருக்கிறவரும் என்னுடைய இன்பம் துன்பம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிறவரும் எனக்கு வழிகாட்டியுமாய் எப்போதும் இருக்கின்றவர் என்னுடைய ஆரோக்கிய நண்பர் அருட்தந்தை ஜான் புராஜ் அடிகளார் அவர்கள். நாங்கள் இருவரும் 1ஆம் வகுப்பிலிருந்தே இன்று வரை ஒன்றாகவே இணைந்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வழிகாட்டியும் அவர்தான். எனவே பல ஆண்டுகளாக குருத்துவ பயிற்சியிலே மாணவர் பயிற்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். பிரான்ஸ் நாட்டிலும் ரோமிலும் தன்னுடைய தத்துவியலை முடித்துக் கொண்டு போகிருந்த குருத்துவ கல்லூரிக்கு வந்து ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியராக மற்றும் உதவி இல்லத்தந்தையாக சிறப்பாக பணியாற்றி இப்போது நம்முடைய மறை மாவட்டத்திற்கு வந்திருக்கின்றார். நேற்றைய தினம் நம்முடைய முதன்மை குரு கூறியது போல அனைத்து கல்வி நிறுவனத்திற்கும் பொறுப்பாளராக இருக்கின்றார். மிகவும் அன்பானவர், மக்களை நேசிக்கக்கூடியவர், நன்கு கல்வியை கற்றவர், கற்றதை பிறருக்கு பயிற்சிக்கக்கூடியவர். நம்மோடு இப்போது இருப்பதிலே எனக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. அவருடன் இருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு பலம். ஏனென்றால் திருத்துவதற்கும் கொடுப்பதற்கும் நல்ல நண்பர்கள் இருப்பார்கள் என்றால் எதையும் சாதிக்க முடியும் என்பது. எனவே அந்த விதத்திலே அருமை தந்தை என்னுடைய நெருங்கிய நண்பர் அருட்தந்தை ஜான் புராஜ் அடிகளார் இருக்கின்றார். அனைவரின் சார்பாக இந்த மேடை அலங்காரம் பண்ணதெல்லாம் அவர் தான் பண்ணார். ஒரு இருந்து வெயில் என்று பாராமல் அவர் ஒரு பிரான்சிஸ் அசிசரை போல மிகைப்படுத்துவதில்லை. இயற்கையை நேசிக்கக்கூடியவர். ஆபீஸுக்கு முன்னாடி இருக்க செடி கொடியெல்லாம் அவர் உருவாக்கியது தான். எனவே அனைவரின் சார்பாக அவர் தந்தை அற்புதராஜ், தந்தை பீட்டர், தந்தை சதீப் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கரங்களை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தந்தைக்கு தெரிவித்துக் கொள்வோம். இரண்டாவதாக என்னோடு இருக்கின்ற அருமை தம்பிகள், அருமை தம்பி அற்புதராஜ், பீட்டர் மற்றும் கடந்தாண்டு இருந்த அருமை தம்பி சதீப். எனவே எப்போதுமே என்னுடன் இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள், கண்ணாசிரியை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். இவ்விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு அனைத்து முன்னெடுப்புகளையும் சிறப்பாக எடுத்து செய்தவர்கள். எனவே அனைவரின் சார்பாக அருமை தந்தையர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரவொலி எழுப்பி அவர்களை நாம் ஊக்கப்படுத்துவோம். மேலும் நம்முடைய அருள் சகோதரிகள், ஜெயந்தி அருள் சகோதரிகள், எஃப்எஸ்டி அருள் சகோதரிகள், கணேசா அருள் சகோதரிகள், எஃப்எம் அருள் சகோதரிகள், டிஎம்ஏ அருள் சகோதரிகள் மற்றும் இங்கு இருக்கின்ற அத்தனை புறவரத்தாருக்கும் அனைவரின் சார்பாக இவருடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக எப்போதும் உதவி கேட்டாலும், உடல் உழைப்பாக இருந்தாலும், பொருளாதார உழைப்பாக இருந்தாலும், உதவியாக இருந்தாலும் மனம் கொள்ளாமல் தன்னுடைய அன்பான அன்பு கரங்களை நீட்டி உதவி செய்யக்கூடிய நம்முடைய அருள் சகோதரிகளுக்கும் நடிகை சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய பங்கினுடைய முதுகெலும்பாக இருப்பது நம்முடைய பங்கின் பேரவை உறுப்பினர்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் பாலமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த நாட்களிலே இவற்றை மிகவும் சீரும் சிறப்புமாக எடுத்து செய்வதற்கு வேண்டிய எல்லா முன்னெடுப்புகளையும் முன்கூட்டியே அவர்களுக்கு உரிய அந்த பணிகளை சிறப்புற செய்து கொடுத்தார்கள், உடனிருந்து செய்து கொடுத்தார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியர் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளலாம். மேலும்
என்னுடைய பாசத்துக்குரிய இறை மக்கள், எப்போதும் எங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள், ஆதரவாக இருக்கின்றவர்கள், எப்போது கூப்பிட்டாலும் எப்போது எதை சொன்னாலும் மனம் கொள்ளாமல் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களோடு பயணிக்கக்கூடிய, எங்களுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய என்னுடைய அருமையான இறை மக்களாக இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமை தந்தைகளோடு சேர்ந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை உரைத்தாக்கிக் கொள்கின்றேன். இறை ஆசீர் என்னாலும் உங்களோடு இருக்கும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் உங்களுக்காக உழைப்போம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் என்ற வாக்குறுதியும் கொடுக்கின்றோம். மேலும் நிறைய பேர் தங்களுடைய உடல் உழைப்பை, பண உதவி, பொருள் உதவி இப்படி என கொடுத்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய இறை ஆசீர் கலந்த வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்கிற்கு மிக முக்கியமானது பட்ட சபைகள், அன்னையின் சேனையார்கள், வின்சென்ட் சபையை சார்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். எப்போதுமே அத்தனை காரியங்களிலும் முன்னிருந்து அனைத்து உதவிகளையும் ஏற்பாடுகளையும் கரங்களையும் எனக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்கள். எனவே அனைத்து பக்த சபையினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, வழிபாடு என்று சொன்னால் பாடகர் குழு இருக்க வேண்டும். பாடகர் குழுவிற்கு நமக்கு பஞ்சமே இல்லை. நம்முடைய பங்கில பாடகர் குழுவிற்கும் பாடகர்களுக்கும் பாடகிகளுக்கும் பஞ்சமே இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட பங்கு, அதிகமாகவே பாடல்களை கொண்ட ஒரு பங்கு. ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி நிறைய பாடகர்கள் இருக்கக்கூடிய, இசையமைப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இது ஒரு வரம், கைத்தட்டுவோம். எனவே உலகார ஆலயத்திருக்கின்ற பாடகர் குழுவிற்கும், பத்திரிகையாளர் ஆலயத்திருக்கக்கூடிய ஆங்கிலம் மற்றும் தமிழ் பாடகர் குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அந்த பாடகர் குழுவை வழிநடத்தக்கூடிய கொயர் மாஸ்டர்ஸ், பாடகர் குழு வழிநடத்துகின்ற பாடகர் தலைவர்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அன்புகளுடைய வரிசை அடிப்படையிலே திருவாளர் சிந்துராஜ் இருக்கிற திருவாளர் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த ஜாமராஜ் அடிகள் அவர்கள் ஒரு சிறிய மெமெண்டோ, ஒரு பரிசை வழங்குவார். Brain, gracious, deeper, வந்து தன்னிடத்திலே பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். பாவம், கை தட்டுங்க. நீங்கள்தான் அமைதியாக இருக்கும்போது அவங்களோட கையை ஆட்டி ஆட்டி பாடலாம் பாடி சொல்லி கொடுக்குறாங்க. உங்களை பாடுங்க பாடுங்கன்னு சொன்னா பாடவே மாட்டீங்க. ஆனால் உங்க சார்பும் அவங்க தான் பாடிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்காக இன்னைக்கு அவங்களே ஒவ்வொரு மரமாக வாழ்த்துகின்றேன். பஸ்லிகா. அடுத்ததாக நம்முடைய ஆலய பணியாளர்கள் பல நேரங்களில் திட்டு வாங்கிக்கிறதும் அவங்க தான், திட்டு வாங்கிட்டு செயல்படுத்துறதும் அவங்க தான். எனவே ஆலயத்தில் இருக்கக்கூடிய, ஆலய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுவது என்னுடைய கடமை. ஏனென்றால் அவர்கள்தான் இந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பத்திரமாக வைத்துக் கொள்வது, தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பது. எனவே இந்த ஆலய பணியாளர்களை ஒருங்கிணைக்கின்ற திருவாளர் ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவராக வந்து ஆசிரியர் பெற்றுக்கொண்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க யாரும் பெருக்க வரதே கிடையாது. சுத்தம் பண்ணதும் அவங்க தான். மாவு பொருள் யாரும் வரதே கிடையாது. அதனால நீங்க அவங்க முறைப்படி கை தட்டணும்.
அடுத்ததாக பட்டாம்பூச்சிகள். யார் சொல்லுங்க? என்னுடைய அன்பு குழந்தைகள், கீழே சிறுவர்கள். அவங்க எல்லாத்தையும் நான் தனியா வச்சிருக்கிறேன். அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த தம்பி தோனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாட்கள்ல ராத்திரி பகல் எல்லாம் சிறப்பாக செயல்படுத்திய என்னுடைய அருமையான தம்பிகள், யூத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகள், குறிப்பாக பிரியமானவர்களே, இந்த ஆண்டு ஒரு கட்டாயம் சொல்லியாக வேண்டும். நான் ஒருவரை இழந்திருக்கிறேன். யார் என்றால் வெண்விக்கையுடைய கூட பிறந்த அண்ணன் பீமன் கிறிஸ்டபர் ராயல். அவன் ஒரு கற்பூரம் மாதிரி. ஐடியா சொல்லுவேன், அப்படியே பிடிச்சுப்பான். இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். பின்னாடியே அவன் தந்தையும் கூட ஆட்டுலாம் வருவாங்க. விக்கையுடைய அண்ணன் விமனோட எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. அவன் என்ன சொல்றோமோ அது அப்படியே கற்பூரம் மாதிரி பத்திப்பான். கிட்ட நெருங்க மாட்டான். அவனை அழகா செஞ்சு கொடுத்துட்டு போவான். அவனுடைய ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையும். ஏனென்றால் இந்த போன வருஷம் நற்கருணை தேருக்கு அவன் எப்படி செஞ்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே போல அந்த குடி பவனிக்கு வேண்டிய ஏற்பாடு எப்படி செஞ்சா எனக்கு தெரியும். கிறிஸ்துமஸுக்கும் ஈஸ்டருக்கும், கிறிஸ்துமஸுக்கும் நியூ இயருக்கும் பொங்கலுக்கும் எப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு எனக்கு மரியாதை தெரியும். குறிப்பா எனக்கு தெரியும். அவன் இல்லாதது எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. எனவே நிச்சயமாக நம்மை தம்பி கிறிஸ்டபர் விமல் அவனுடைய சன்னிதானத்திலே இருப்பான். அவனுக்காக நாம் ஜெபிப்போம். இருப்பினும் அவன் இல்லாத இடத்திலே அருமை தம்பி விக்கி அந்த ஒரு குறையை அவனுடன் இருந்து தன்னுடைய அன்பு தம்பிகளோடு சேர்ந்து அவற்றை நிவர்த்தி செய்து கொடுத்தான். நேற்று தினம் அலங்கரித்த திருத்தேர், ஆண்டவருக்கான அந்த திருத்தேரை மிக அழகாக அலங்கரித்து கொடுத்தான். எனவே நம்முடைய அருமையான தம்பிகளுக்கு மீண்டும் ஒரு முறை கை தட்டி அவர்களுக்கு நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். நமது குழந்தைகள் வருங்கால பட்டிசாலைக்கு ஒரு ஒட்டு. எனவே அவர்களை நாம் நெஞ்சார மனமாற வாழ்த்துக்களில் இறை ஆசிர் என்னாலும் அவர்களுக்கும் என்று சொல்லி நம்முடைய பீட சிறுவர்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க. ஜி வேர்ல்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க. அது நம்ம பிள்ளைகள் வந்து அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு சில முக்கியமானவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, என்னுடன் எப்போதும் பயணிக்கக்கூடிய, எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்யக்கூடிய, என்னுடைய ஆசை என்ன, என்னுடைய கனவு என்ன, அவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்று துல்லியமாக எடுத்து நேரம் பாராமல், இரவு பகல் என்று பாராமல் உழைக்கக்கூடிய, தன் குடும்பத்தை பார்த்து கொண்டு அதோடு மட்டுமில்லாமல் நான் இருக்கும் இடத்தை மிகவும் அதிகமாக நேசித்து பயணிக்கக்கூடிய அருமை சகோதரன் திருவாளர் பண்ணி அவரை அன்போடு அழைக்கின்றேன். இந்த இடத்தெல்லாம் மிக விரைவாக செய்யணும் என்று சொல்லி தவாகாலத்து தொடங்குவதற்கு முன்பாக ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக சொன்னேன். இரவு பகல் என்று பாராமல் விரைவாக செய்து கொடுத்தனவே அவரை அன்போடு அழைக்கின்றேன். பண்ணி அடுத்து உபகாரம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய, எதை சொன்னாலும் புன்முறவலோடு இருக்கக்கூடிய திருவாளர் அன்பு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து பணம் கொடுக்குறோமோ இல்லையோ, எப்போ போன் போட்டு சொன்னாலும் தவறாமல் எனக்கு உணவை கொடுக்கக்கூடிய திருவாளர் கணப்பாளர் அவர்கள் கைத்தட்டே ஆகணும்.
பைசா நல்லா கொடுக்கணும், கொள்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்ல. அடுத்து திருவாளர் சுரேஷ். சுரேஷ் இறுதியாக நம்முடைய அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கின்ற நம்முடைய மறைமாடத்துடைய கடைக்குட்டிகள் புதிய வாழ்க்கை பணத்தை தொடர்ந்து வாழ்க்கை பணத்தை மேற்கொண்டவர்கள், அவர்களை கௌரவிக்க அருட்தந்தை ஜான்விராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒளி ஒளி நான் எழுதி வச்சிருந்தேன், அப்படியே திருவாளர் முத்து செல்வம் ஆடியோ சவுண்ட் சிஸ்டம். இவர் கனபலன் எப்படியோ அதே போல அவரும் எப்போதுமே போட்டுட்டு போயிடுவாரு. 5-10 எப்பெல்லாம் கொடுக்கணும் அப்ப வந்து வாங்கிட்டு போ, தொல்லை பண்ணவே மாட்டார். அதனால்தான் அவரும் என்னோடு எப்போதும் சேர்ந்து பயணிக்கின்றவர். அவர்களை அன்போடு கடவுளை எடுத்து இந்த ஒளி ஒளி போட்டது அவர்தான். அவரும் ஒரு சகோதரர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 பொறுப்பாளர்கள், ஆலயத்தினுடைய சாக்ரஸ்டி பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய ஆங்கிலத்திற்கு திருவாளர் பி, திருவாளர் பாஸ்கர். திருவாளர் பாஸ்கர் அவர்களுக்கு ஒரு சிறு விபத்து ஏற்பட்டு அவர் காலை அடிபட்டு இருக்கின்றது. வர முடியுமா? எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாளர் பீட் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விடத்திலே தீர் அலங்காரம் செய்து கொடுத்து திருவாளர் கண்ணில் அவர்களுக்கு அதை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய பெருவிழாவை சிறப்பித்த இலங்கை மறை மாவட்டத்தினுடைய புதிய குருக்கள், இந்த ஆண்டு நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 10 வரங்கள், 10 பேர் முத்துக்கள். முத்துக்களா சொத்துக்களா தெரியல, முத்துக்கள். இந்த முத்துக்கள் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 6 பேர் நம்மிடையே இருக்கின்றார்கள். உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு சில பேர் என்னிடத்தில் பயின்றார்கள், ஒரு சில பேர் என்னிடத்திலே பயிற்சி பெற்றார்கள். எனவே இவர்கள் அனைவருமே இன்றைக்கு என்னோடு இருப்பதிலே, குறிப்பாக இந்த பெருவிழாவிலே அவர்கள் வந்திருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நானும் சரி, என்னுடைய அருமை நண்பர் ஷைலக் ஸ்டீவனும் சரி, 2 பேரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு சில வார்த்தைகளோடு ஒரு குருக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இன்றைய பெருவிழாவுடைய திருப்பலியை நமக்கு நிறைவேற்றியவர் அருட்தந்தை அருண் தாம்பரம் பங்கிலே உதவி பங்கு தந்தையாக இருப்பவர். ஒரே ஒரு வார்த்தை, அருண் என்றாலே மேன் ஆஃப் சைலண்ட், அமைதி. மாறி ஒரு அமைதியானவர், அதிகமாக பேச மாட்டார். ஆனால் வெரி வெரி சீரியஸ் அண்ட் சின்சியர். We appreciate Arun, and we also pray that he continue his journey with the power of God. So thank you, Arun, for your wonderful presence in our midst. இரண்டாவதாக பிரவீன், ஃபாதர் பிரவீன். இவரும் செய்யூர் பங்கை சார்ந்தவர். இந்த 3 பேருக்கு செய்யூரே நாங்கள் செய்யூர் பங்கை சார்ந்தவர். இன்னொருத்தர் சொல்றார், நானும் இருக்கிறேன் சஜித், அவரும் செய்யூர் பங்கில் இப்பொழுது உதவி பங்கு தந்தையாக இருக்கின்றார். Praveen, when I think of Praveen, I remember that a very big orator. பார்த்துருப்பீங்க மறைவுரை எவ்வளோ பவராக இருந்ததுன்னு சொல்லிட்டு, வெரி குட் ஆரட்டர். இப்போலாம் எங்கள் டைசன் கேதரிங் நடக்குது, பிரவீன் இருப்போம் எப்பொழுதுமே. அந்த ஒரு ஆர்கனைஸ், நல்ல வெரி ஜோவியல், வெரி வெரி சீரியஸ். பிரவீன், we really appreciate your presence and your blessing today. On behalf of all the parishioners, we congratulate you. God bless you. அடுத்ததாக அருட்தந்தை செபாஸ்டின் மகாலட்சுமி பங்கிலே உதவி பங்கு தந்தையாக. செபாஸ்டின் இடத்திலே மெய்யிலிருந்து படித்துக் கொண்டிருக்கிறான். எனக்குரிய அவன் விரும்ப நான் வேறு வழியில் அவன் என்னோடு இருக்க வேண்டிய ஒரு. எனவே செபாஸ்டின் அவரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, he loves the word of God.
அதிகமாக வாசிப்பார், எழுதுவார். So whenever I meet him now, always during the Regents time, he comes and shows Father that is what I have written, and I read all the scriptures. So he loves the word of God. So Sebastian, thank you for your wonderful presence in our meeting. அடுத்ததாக ஃபாதர் ராஜேஷ் வானம்பட்டிலே இப்பொழுது உதவி பங்கு தந்தையாக இருப்பவர். ராஜேஷ் மிகவும் எளிமையானவர், சிம்பிள், வெரி சிம்பிள், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்பு. ஸோ ராஜேஷ், we thank you for your presence and your prayers today. அடுத்ததாக ஜேக்கப் சரித்தினுடைய அருமை தம்பி. ஜேக்கப் பற்றி ஒரு சொன்னால் a man of knowledge, a wide reader, he reads a lot, and also very good in computer skills. So Jacob, we are really happy to have you in our midst today. Thank you for your presence and your blessing today. அடுத்ததாக நம்முடைய பங்கினுடைய செல்ல குழந்தை, குட்டி குழந்தை, எப்பொழுதுமே முகமலர்ச்சியோடு இருக்கின்ற ஒரு குழந்தை வேற மாதிரி நினைச்சீங்க. ஓகே, அது ப்ளீஸ் சில பேர் புரிஞ்சுப்பீங்க, நான் சொல்றேன் என்ன சொல்ல வரேன்ட்டு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ உண்மையிலேயே we are really gifted to have in our parish. So multi-talented and very, very serious. And sometimes I used to think that it's a very good sacristy. He served in the seminary, served so many years as a sacristy. And suppose if somebody want to have a kind of practice, or you can come and approach him, he will be very happy to teach you. Okay, so multi-talented person that we have in our mix. So Peter, thank you and continue your good job. இன்னும் ஒரு சில தந்தையர்கள் அருட்தந்தை சேரும் நம்முடைய இப்பொழுது இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளக்கூடியவர்களை அருட்தந்தை விக்டர், அருட்தந்தை சகாயராஜ், அருட்தந்தை அருண்ராஜ், இவர்கள் அனைவருமே ஒன்றாக திருமணிப்படுத்தப்பட்டவர்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய வந்து நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி அருமையான ஒரு மறை உரையை வழங்கி நமக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்று தந்த அனைத்து குருக்களுக்கும் மீண்டுமாக நமது கரங்களை தட்டி, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா சும்மா தான் தட்டி சொல்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் it's only one day that we are going to clap. Okay, I don't think tomorrow you are going to clap anyway. Okay, so we thank the new priest to come over and to celebrate the mass. இறுதியாக, the last but not least, very important that we need to remember and be grateful to one of the very important person in our community, St. Patrick's community. நம்முடைய பத்திரிசியாருடைய குடும்பத்திலே மிகவும் முக்கியமான ஒரு நபர் நாம் இன்றைக்கு நினைவு கூற நமக்கு கடமையும் உரிமையும் இருக்கின்றது. I'm sure that you know who I'm going to say. நிச்சயமா நான் யார் சொல்ல வரேன்ட்டு நீங்களே கணித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். Probably somebody is telling behind that your parish priest, the second patron of St. Patrick's. Anukuriyavadi, he always says so many things about me whenever he says. Sometimes I used to think that whether I really deserve all those things. Maybe adela enakku irukra. But only one thing that I always thank God. That's what I always thank God that we are traveling together so many years. Now 51 years we are traveling together. உண்மையிலேயே இது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் என்று தான் நினைக்கின்றேன். And 15 years, only 1 year we separated. I mean, I think 10th standard, if I remember well. எனக்கு கொஞ்சம் மெமரி வந்து எனக்கு ஷைலுக்கு அதிகமாக இருக்கும் மெமரி. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக
அதிலும் குறிப்பாக மிகவும் ஆன்மீக தருணம் நிறைந்த ஒரு விழாவாக அனைத்தையும் முன்னின்று அதில் இருந்து வழிநடத்துபவராக எல்லோரையும் அரவணைத்து அதிலும் குறிப்பாக சொன்ன St. Joseph, we are celebrating this year, the year of Joseph. Joseph is a man of dreams, you know that. Kanavu Hall. So for Shailik, your parish priest and my friend, is a man of dreams, you know. So I really surprised, you know, now the way that he thinks and the way that he moves, the thing. I'm really surprised. I'm not able to do all this in certain, probably that I never be in the parish. In my 22 years, I never been a parish priest. உண்மையிலே 22 ஆண்டுகள் குருவாக இருந்தாலும் இன்னும் ஒரு பங்கில கூட நான் பங்கு தந்தையாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக தான் இருக்குது. எப்படா பங்கு சாமியார் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது நிறைவேறுமா என்கின்ற ஒரு கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது. எனவே மேபி இட்ஸ் காட்ஸ் பிளான், இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட், எதுவுமே கடவுளுடைய. ஆனால் இருந்தாலும் அருட்தந்தை ஷைலஸ்டில் இருந்த பங்கு எல்லா இடத்திற்கும் சென்றிருக்கின்றேன். அந்த ஒரு அதிலிருந்து நான் நிறைய கற்றிருக்கின்றேன். ஒருவேளை பங்கு தந்தையாக ஆனேன் என்றால் ஒருவேளை இப்படியெல்லாம் நாம் செய்யலாம், இப்படிப்பட்டவர்களாம் நாம் சந்திக்கலாம் என்று இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, சான்ஸ் that God has given to experience the priestly or the parish ministry with Shailik. So உங்களுக்குரியவர்களே, இந்த விழா மிகவும் ஆடம்பரமாக அற்புதமாக இந்த கொரோனா என்கின்ற இந்த கொடுந்தொற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விழாவை நமக்காக ஏற்பாடு செய்து அனைத்தையும் சிறப்பாக செய்த நம்முடைய பங்கு தந்தை, பாசமி தந்தை ஷைலக் ஸ்டீவன் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி நமது நன்றியை வாழ்த்துக்களை and who is contributing the whole heart and energy for the good of our parish. So thank you, Father, and we will be continuing our own support through our prayer and through our physical presence. உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். It's all growing in God's love. That's the only thing. எல்லோருமே கடவுளுடைய அன்பில் வளருவதுதான் நம்முடைய அடிப்படையான ஒரு நோக்கம். It's a basic thing that we are all called to grow in the love of God. That's all. In spite of our own weaknesses, our own difficulties, problems, or misunderstanding, but above all that we are all children of God. That we need to understand. And if we really understand, certainly we become the model to everyone. நம்ம ஒவ்வொருவருமே பிறருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். நிச்சயமாக St. Patrick is giving a kind of model to everyone. I'm sure that it's what I have been experiencing these days. இந்த நாட்களிலே கொஞ்ச நாட்கள் இங்கு உங்களோடு இருந்தாலும் I see that the love and concern of the people towards the parish. So continue your support and certainly our prayers always with you. God bless you. இறையாசிரும் சேர்ந்ததே நம் குடும்பங்களுக்கும் வந்து சேரும் என்பதில் நமக்கு இரட்டிக்கும் மகிழ்ச்சியே. புனித பத்திரிசியாரின் வேண்டுதலில் நம் குடும்பங்களும் பச்சை பசேல் என செழிக்க அவருக்கு விழா எடுக்க காரணமாக இருந்து வழிநடத்தி தொடர்ந்து உழைத்து உடனிருந்து இந்த நிமிடம் வரை ஆலோசனை கூறி வழிநடத்தி வரும் நம் பங்கு தந்தை அருட்பணி ஷைலக் ஸ்டீபன் அவர்களுக்கும் நம் பங்கு தந்தையோடு உடனிருந்து பணியாற்றும் அருட்தந்தை ஜான் துரை அவர்களுக்கும் நம் நன்றியினையும் ஜெபங்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆலய பணிகளிலும் விழா காலங்களிலும் மக்களோடு மக்களாக நின்று உழைத்த பங்கின் வளர்ச்சிக்கு தோள் கொடுக்கும் அருட்தந்தை அற்புதராஜ் அவர்களுக்கும் அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கும் நம் நன்றியினை உரித்தாக்குகிறோம். இப்போது நம் அருட்தந்தையர்களை கௌரவிக்கும் நேரம். நம் அருட்தந்தை ஜான் துரை அவர்களுக்கு பொன்னாடை அணைத்து கௌரவிக்க திருவாளர் கார்த்திக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
நம் அருட்தந்தை அற்புதராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணித்து கௌரவிக்க திருவாளர் ஆண்டனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம் அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு பொன்னாடை அணித்து கௌரவிக்க திருவாளர் ரொசாரியோ அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நம் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி சைலேஷ் ஸ்டீபன் அவர்களுக்கு பொன்னாடை அணித்து கௌரவிக்க திருவாளர் புதுமைக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இயேசுவில் பிரியமுள்ள பத்திரிசியார் பங்கு மக்களே, எங்களுடைய புதிய குருக்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 4ஆம் தேதி செங்கை மறை மாவட்டத்திற்காக நாங்கள் 10 குருக்கள் நமது ஆயரால் நாங்கள் குருத்துவ நிலைக்கு நாங்கள் அருள்பொழிவு செய்யப்பட்டோம். ஆகஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களை கடந்து வந்து விட்டோம். அன்னைக்கு பத்திரிகை பார்க்கும்போது நியூ பிரிஸ்ட் புதிய குருக்கள் போட்டிருந்தாங்க. எனக்கே சந்தேகமாக இருந்துச்சு, நம்ம தான் அந்த நியூ குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் புதிய குருக்கள் அப்படின்ற ஒரு அந்த பெயரை மீண்டுமாக நினைவுபடுத்தியிருக்கின்றார் அருட்பணி சைலேஷ் ஸ்டீபன் அவர்கள். ஏன்னா 7 மாதம் ஆயிடுச்சு, கொரோனா அப்படின்ற நிறைய திருப்பலிகளாம் எங்கள் பங்குலேயே நாங்களும் நிறைவேற்றி இருக்கின்றோம். ஆகவே மீண்டுமாக அந்த புதிய குரு, இந்த நியூ பிரீஸ்ட் அப்படின்ற அந்த பெயரை மீண்டுமாக நினைவுபடுத்தியிருக்கின்றவர் நமது சைலேஷ் ஸ்டீபன். ஆகவே எங்களுடைய இந்த புதிய குருக்களுடைய சார்பாக பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்பணி சைலேஷ் ஸ்டீபன் அவர்களுக்கு எங்களுடைய புதிய குருக்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். எங்களை அழைத்து இந்த திருப்பலியை நிறைவேற்ற, அதுவும் குறிப்பாக இந்த 3 நாட்களாக நீங்கள் இந்த திருவிழா திருப்பலிகளை நவநாள் திருப்பலி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே இந்த பெரிய ஆலயத்தில் இந்த புதிய குருக்களை அழைத்து உங்களுக்கு இறைவனுடைய ஆசிரியை நாங்கள் பெற்றுச் செல்ல எங்கள் அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இருக்கின்ற அருட்பணி ஜான் துரை அவர்கள், ஃபாதர் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் கூட ஒரு சிலர்லாம் என்னோடு படித்தவர்கள். நானும் தியாலஜி படிக்கின்ற பொழுது ஒரு 2 ஆண்டுகள் அவரோடு இருந்த ஒரு வாய்ஸ் ரெக்டாக இருந்தார் எங்களுக்கு. ஆகவே தந்தை அவருக்கு நாங்கள் எப்பவுமே நல்ல உரிமையோடு எங்களோடு பழகக்கூடியவர். ஒரு அருட்தந்தையை போல கூட இல்லாமல் நாங்கள் எப்பவுமே அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் கேட்டு பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருட்பணியாளர். ஆகவே மீண்டுமாக அவரை இங்கே சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இங்கு இருக்கின்ற உதவி பங்கு தந்தையர் அற்புதராஜ் மற்றும் அருட்பணி பீட்டர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் வந்திருக்கின்ற நண்பர் சதீத் மற்ற குருக்களுக்கும் எங்களுடைய நன்றியை, மேலும் குறிப்பாக பங்கு மக்களாகிய உங்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி திருவிழா வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்கள். நாங்களும் எங்களுடைய திருப்பலியிலே உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். மீண்டுமாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பங்கு தந்தையர்களுக்கும் பங்கு மக்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இறைவா, இறை அன்பினால் பற்றி எறிந்தவரும் உலகத்தை வெல்லும் நம்பிக்கையினால் சிறந்து விளங்கியவருமான புனித பத்ரிசியார் புனித அருள் நெறியாளர்களின் கூட்டத்தில் வியத்தகு முறையில் சேர்த்தீரே. இவ்வாறு அவருடைய பரிந்துரையால் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் நிலைத்திருந்து அவரது நிலையான மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புதிய குருக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய இறை ஆசிரியர் வழங்கியிருக்கின்றார்கள். அதை வணங்கி பக்தியாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக.